போதும் 2000 கோடி போடா போடா யூனிவர்ஸ் அண்ணனை பாக்குறோமா அவ்வளவுதான் அண்ணன் தானே மெயின் தலைய பார்த்தா போதல பேமெண்ட்லாம் காட்டுறீங்க கனவுலே அஜித் கனவுலே அஜித் உயிரே அஜித் கனவுலே அஜித் வாழ்க பேசுறதெல்லாம் இல்ல என்னோட பேச்சு தான் இந்த ரசிகரோட கூட்டமே சொல்றேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு நடிகன் என்பதில் ஒரு நல்ல மனிதனின் ரசிகர்ல நாங்க என்னைக்குமே பெருமை கொள்வோம் அவ்வளவுதான் எந்த ரசிகர்களுக்கு எந்த வித சம்பவமும் ஏற்படாம எல்லாருமே சந்தோஷமா வந்து பாத்துட்டு போங்க எந்த ஏற்பாடும் அவருக்கான எந்த கெட்ட பேருமே நம்ம யாரும் கொடுக்க வேணாம் ரசிகர்களுக்கு அவரு ஏன்னா சொல்லியிருக்காரு அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு தல ஒரு நாள் தான் உங்களை பார்க்க ஒரு சாமியை பார்க்க நாங்க வந்திருக்கோம் நாங்க நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போவோம் அடுத்து வீட்டை தான் பார்ப்போம் நீங்க சொன்னது எங்களுக்கு போதும் நீங்க நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லா நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம் நாங்க நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருப்பீங்க என்னைக்குமே சரி அஜித் குமார் த நேம் இஸ் ஒன்லி ஒன் அஜித் குமார் அவ்வளவுதான் அவர் வந்து மத்த மாதிரி வந்து ஒரு சும்மா நார்மலா இல்ல அவர் சும்மா படத்துக்கு போறோம் அப்படிலாம் இல்ல அவரோட வாழ்க்கையை பின்பற்றி அவருக்கு என்ன தேவையோ அவரோட இது என்ன தேவையோ அந்த மாதிரி தான் பின்பற்றிட்டு இருக்கோம் என்றுமே அஜித் குமார்
ரொம்ப வெயிட்டிங்கா இருக்குங்கக்கா பார்க்கணும்ட்டு. செலிப்ரேஷன்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க அது போலீஸ் வந்து அலோவ் பண்ணல எதுக்கும், அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஓகே, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? படம் எப்படி இருக்கும்? அஜித்தை பார்த்தா போதும். பார்த்தா போதும். அந்த மாஸ் சீன் அதெல்லாம் இருக்காது. எதுவும் தேவையில்லக்கா, தலையை பார்த்தா போதும் எங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா. ஆனா படம் எவ்வளவு உங்களுக்கு அது எக்ஸைட்டா இருக்கு? குழந்தையோட வேற வந்திருக்கீங்க. இல்ல இந்த படம் அந்த படம் இல்ல, எங்க தலையை ஸ்கிரீன்ல பார்த்தா போதும். இது வந்து கண்டென்ட் ஓரியன்டட் மூவி, இதனால நாங்க தலை எப்படி இருக்கணும் அவர் ஸ்கிரீன்ல வந்தா போதுங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு. அவர் ஸ்கிரீன்ல வந்து சிரிச்சா போதும். ஆமா, எங்களுக்கு பொங்கல் இப்பதான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் நாங்க, அவ்வளவுதான். சோ அவர் அந்த ரேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ரொம்ப உச்சகட்டம் ஆயிருச்சு. இந்தியாக்கே பெருமை சேர்த்திருக்காரு. இப்போ தான் அஜித்தை கடவுளே இல்ல, பத்மபூஷன் அஜித் குமார் அவரு ரொம்ப 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 பெருமையா இருக்கு எங்களுக்கு. அவர் ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும் போதும். கதை எப்படி இருக்கா அப்படி இருக்கிற ரிவ்யூ எல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு அவரை பார்த்தா போதும் ஸ்கிரீன்ல, அவ்வளவுதான். தலை வந்தாலே மாஸ் தான், தலை இருக்கு, அதுக்கு மேல என்ன மாஸ் வேணும்? டைட்டில் கார்டு இருக்கு, அதுக்கு மேல என்ன மாஸ் வேணும் உங்களுக்கு? அவர் ஃபைட் பண்ணலாம் மாஸ், அவர் வந்தாலே மாஸ். ஆமா, இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்றோம். தலைவர் படத்துக்கு வந்துருவோம், தலை படத்துக்கு வந்துருவோம். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க, பாத்துக்க யாரும் இல்ல, கூட்டு வந்து ஆகணும். முடிச்சுட்டு இப்போ காசி தேட்டர் போறோம். நிறைய பேர் இருப்பாங்கல்ல செலிப்ரேஷனு, அவங்க பார்க்கணும் அப்படின்னு. நம்ம டிக்கெட் எங்க கடையில காசி தேட்டர்ல தெய்வம் அது கற்பூர வாயத்துல வரல, பால் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. கற்பூரம் வாங்கிட்டு வந்து தீபாத்தனம் வந்துடும் இருப்போம். சரி, படத்துல அஜித்தை தவிர்த்து நான் அஜித்தை தவிர வேற யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். அஜித்தை பார்த்தா போதும் எனக்கு, அவ்வளவுதான். ஒரு டைமாவது அஜித்தை பார்த்தா அவர் கூட இன்னும் ஒரு போட்டோ எடுத்துணும், அதான் ஆசை சாவத்துக்குள்ள. அது மட்டும் தான் என்னோட கோரிக்கை. புரியுது. கதைக்கு வருவோம் நம்ம. நான் என்ன சொல்றேன், இப்போ இதுக்கு முன்னாடி சிவா எடுத்தாரு, வினோத் எடுத்தாரு, எல்லாம் ஓகே. இப்போ புதுசா ஒரு டேரக்டர் வந்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மகிழ் திருமணி வந்திருக்காரு, அதை பத்தி